Hi, welcome you to learn English. Previous வீடியோவில் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணோம். அதே எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோலையும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸை பாருங்கள். கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. தொடர்ச்சியாக பேசுனா அடுத்த சென்டென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ரிசீவ் ஆர் சீஃப் கெஸ்ட் டுடே. ஓகே, கண்டினியூஸாக வருதா? கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ரிசீவ் ஆர் சீஃப் கெஸ்ட் டுடே. சீஃப் கெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு உடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் த யூஎஸ் யூனிவர்சிட்டி. அவர் யூஎஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வராரு. இது ஒரு செட். இன்னொரு செட் பாருங்கள். கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப்டர் தேர் அரைவல் we cannot அரேஞ்ச். அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது. we must do this fast. இதை நம்ம வேகமாக செய்யணும். இந்த மாதிரி கண்டினியூஸான சென்டென்சஸ் கண்டுபிடிக்கணும். இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷேராக டெவலப்மெண்ட் இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கொஸ்டினோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். மே ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவா? இதனுடைய கண்டினியூஷன் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற சென்டென்சஸ், தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்சஸ் ரெண்டையுமே ரீட் பண்ணி பாருங்கள். இதில் நான் ரிலேட்டட் சென்டென்சஸ் எது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மே ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். ஹீ கேன் சால்வ் திஸ் ப்ராப்ளம். நான் அவர்கிட்ட உதவி கேட்கவா? அவரால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஹீ ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் அதர்ஸ். அவர் எப்போவுமே மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இது கண்டினியூஸாக வருது. இன்னொரு செட் பாருங்கள். மே ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். வில் இட் பி எ ப்ராப்ளம் இஃப் வி ஆஸ்க் ஹிம் ஹெல்ப். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? டிசைட் இட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹீ லீவ்ஸ். அவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே டிசைட் பண்ணு. ஸோ இது ரெண்டுமே கண்டினியூஸாக வருது. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாத சென்டென்சஸ். இதை ரீட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த கண்டினியூஸ் சென்டென்சஸை கண்டுபிடிக்க முடியும். I like coffee in that restaurant. இது மெயின் சென்டென்ஸ். இதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியான சென்டென்சஸ் எங்கெங்கே இருக்குது? எல்லா சென்டென்சஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ லைக் காஃபி இன் தட் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் காஃபி எனக்கு பிடிக்கும். இட் இஸ் ஒர்த் டு பை. காசு கொடுத்து வாங்குறதுக்கு நல்ல ஒர்த். அதாவது வாங்கலாம், அந்த காஃபியை வாங்கலாம். தோ த ப்ரைஸ் இஸ் ஹை. அதனுடைய விலை அதிகமாக இருந்தாலும் அது ஒர்த். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு செட். ஐ லைக் காஃபி இன் தட் ரெஸ்டாரண்ட். லெட் அஸ் ஹாவ் தேர். வி ஹாவ் டைம் டு டேஸ்ட். எனக்கு காஃபி பிடிக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில், வாங்க அங்கே போய் சாப்பிடுவோம். வி ஹாவ் டைம் டு டேஸ்ட். நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது. வி ஹாவ் டைம் டு டேஸ்ட். Red color sentences, non-related sentences. What do you feel? நீ என்ன உணர்கிறாய்? நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? What do you feel? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதனுடைய கண்டினியூஸ் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். What do you feel? I do not feel anything. எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. I do not feel anything. There is no use to feel about this. இதை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, யூஸ் இல்லை. இது கண்டினியூஸாக வருது. இன்னொரு செட் பாருங்கள். வாட் டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வாண்ட் டு டூ மோர் ஹெல்ப்ஸ் டு அதர்ஸ். நான் நிறையா உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். ரெட் கலர் சென்டென்சஸ் ஆஸ் யூஸ்வல், நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். ஒய் ஆர் தே ஹியர்? அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க? ஒய் ஆர் தே ஹியர்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்சஸில் எது நான் ரிலேட்டட், எந்த சென்டென்ஸ் கண்டினியூஸாக வரும்? ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயும் அதே மாதிரி
வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். Why are they here? அவங்க ஏன் இங்கே இருக்கிறாங்க? I asked them to go there. நான் அவங்கள அந்த பக்கம் போக சொன்னேன். I asked them to go there. But they are wandering here. பட் அவங்க இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது கண்டினியூஸாக வருது. நெக்ஸ்ட் செட். Why are they here? They should be in the seminar hall. அவங்க நேரம் செமினார் ஹாலில் இருக்கணும். They should be in the seminar hall. The seminar is going to start. செமினார் ஆரம்பிக்க போகுது. ஓகே, இது எல்லாமே கண்டினியூஸாக வருது. Again, red color sentences are not related sentences. The problem is there is no shop opened. Problem என்னன்னா எந்த கடையும் திறக்கவில்லை. இந்த சென்டென்ஸோடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். The problem is there is no shop opened. ஒரு கடையும் திறக்கலை, அதான் சிக்கல். ஏன் நேற்று நீ வாங்கலை? Why didn't you buy yesterday? நேற்றே நீ வாங்கியிருக்கலாம்ல. You were watching television the whole day. முழு நேரமும் முழு நாளும் டிவி பார்த்துட்டே இருந்தேன். இது ஒரு செட். The problem is there is no shop opened. Let us wait till they open. நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க ஓப்பன் பண்ணுற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். In the meantime, இதற்கு இடையில், இந்த நேரத்தில், prepare a list to buy. என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணு. ஸோ இதெல்லாமே கண்டினியூஸாக வருது. வேர் இஸ் யுவர் புக்? உன்னுடைய புக் எங்கே? எல்லோ கலர் பேக்ரவுண்டில் எந்தெந்த வாக்கியங்கள் இருக்குது, நாட் ரிலேட்டட் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லையும் அதே மாதிரி நாட் ரிலேட்டட் சென்டென்ஸ், கண்டினியூஸ் சென்டென்சஸ் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். Where is your book? Haven't you brought from your college? உன் காலேஜிலேருந்து அந்த புக்கை கொண்டு வரலையா? Haven't you brought from your college? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. That book is not in your bag. அந்த புக் உன்னோட பேக்கில் இல்லை, காலேஜிலே வச்சுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மீனிங்கில் இந்த கேள்விகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வேர் இஸ் யுவர் புக்? ஐ டு நாட் ஹாவ் மைன். உன்னோட புக் எங்கே? என்னுடைய புக் இல்லை, என்கிட்ட இல்லை. ஐ டு நாட் ஹாவ் மைன், என்னுடையதுன்னு அர்த்தம். மைன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரெஃபர் எ டெஃபினிஷன், ஒரு டெஃபினிஷனை ரெஃபர் பண்ணணும். உன்னோட புக் எங்கே? ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃபாலோ பண்ணி வர்ற சென்டென்சஸ் நீங்களே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள், அதை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இன்னொரு வாக்கியம் ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.